சரி, இப்ப மறுபடியும் வெட்ட வெளிக்கு வரலாம். எதுவுமே இல்லாத வெற்றிடம். இப்படி எந்த அதிர்வுகளும், ஒலி, ஓசை, எந்த தன்மைகளும் இல்லாத இருள் சூழ்ந்த வெற்றிடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுது, ப்ரெஷர். இந்த அழுத்தத்தினால அந்த வெற்றிடத்திலிருந்து முதலாக உருவானது எதுனா ஈரப்பதம் கொண்ட மாய்ஸ்சர். ஒரு சிறு நீராவி ரூபத்துல வேப்பர் ஃபார்ம்ல காந்த ஆற்றல் ஒன்று உருவாகுது. பாதரசம், மர்க்கரி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமம், மெட்டலோட ரச வடிவம், லிக்விட் ஃபார்ம். பாதரசமோட தன்மையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சாதாரண வெப்பநிலையில், அதாவது ஸ்டாண்டர்ட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் லிக்விட் ஃபார்மில் ஒரு திரவமாக இருக்கக்கூடிய ஒரே மெட்டல், ஒரே கனிமம் பாதரசம், மர்க்யூரி. குளிர்ச்சி நிறைந்த இடத்துல இந்த திரவ பொருள், இந்த லிக்விட் மர்க்யூரி திட பொருளாக, சாலிடாக மாறிடுது. பாதரசம் அப்படிங்கிற வார்த்தையில் பாதம் அப்படிங்கிற வார்த்தை திடப்பொருளை குறிக்கும். ரசம் அப்படிங்கிறது திரவமாக இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கும். ஸோ பாதரசம் அப்படிங்கிறது திடப்பொருள் மற்றும் திரவப்பொருள், சாலிட் அண்ட் லிக்விட் ஃபார்ம். இப்படிப்பட்ட பாதரசம் முதலாக ரசத்தன்மையோடு வெட்ட வெளியில் தோன்றின ஒரு அழுத்தம் காரணமாக உருவாகுது. இதை காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இந்த காந்த ஆற்றல் ஒரு நீர்க்குமிழி, பபுள் மாதிரி மாறுது. லேசா அடர்த்தன்மை கூடி, அதாவது திக்னஸ் கூடி, பின்பு சவ்வுத்தன்மை, ஒரு மெம்பரேன் மாதிரி மாறுது. ஒரு கூடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை அது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னா, மனிதர்களோட விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிலம் அல்லது ஸ்பெர்ம், அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய கூடான பாதரச திரவம். இதுவே முதலாக தோன்றின காந்த ஆற்றல். வெட்ட வெளியில் அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காந்த ஆற்றலான கூடுக்குள்ள, அதாவது இந்த நீர்க்குமிழி பபுளுக்கு உள்ள ஒரு காந்த இழை இல்லைன்னா ஒளி இழை, மேக்னெட்டிக் ஸ்ட்ரிங் ஆர் லைட் ஸ்ட்ரிங் உருவாகுது. இந்த காந்த இழையோட தன்மைகள் என்னன்னா குளிர்ச்சி, ஒளி பொருந்தியது லைட், மற்றும் ஈர்ப்பு சக்தி. ஃபிசிக்ஸ் படி இந்த காந்த இழையை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆட்டம், அணுவுக்கு உள்ள மையமான நியூக்ளியஸுக்கும் உள்ள இருக்கக்கூடிய, நியூட்ரானுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மிக மிக சிறிய பொருள். இதை பரம்பொருள் அப்படின்னு சொல்லலாம். பரமம் அப்படின்னா முதன்மையானதுன்னு அர்த்தம். ஸோ முதன்மையாக தோன்றதுனால காந்த இழைய பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் பரமாத்மா உருவாகலை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் பரமாத்மா உருவாகிறதுக்கான மூலப்பொருள் பரம்பொருளான காந்த இழை. காந்த இழை உருவாகும் போது சிறு சிறு துண்டுகளாக உருவாகும். அதன் பின்னர் இந்த சிறு சிறு துண்டுகள் ஒன்றோடு ஒன்று உராய ஆரம்பிக்குது. இந்த உராய்தலின் காரணமாக வெப்பம் உண்டாகி இந்த காந்த இழைகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நீர்க்குமிழி போன்ற காந்த ஆற்றல் பிரிந்து வெளியேறுது. அதை எப்படியும் சொல்லலாம், இந்த காந்த ஆற்றலான கூடுக்குள்ள சிறைப்பட்டு இருந்த காந்த இழைகள் உராய்தலின் காரணமாக கூட்டை விட்டு வெளியே பிரிந்து தனித்து நிலைக்க தொடங்குது. இப்படி கூட்டை விட்டு வெளியே வந்த சின்ன சின்ன காந்த இழைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நீண்ட இழையாக உருமாறுது. ஸோ இதுதான் காந்த இழை உருவான வரலாறு, படைப்பின் முதல் பரிணாம வளர்ச்சி. அடுத்து படைப்பின் இரண்டாவது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது, காந்த இழைகள் வெளியேறினதுக்கு அப்புறமா நீர்த்த பாதரசம், அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய பாதரசத்தினால ஆன நீர்க்குமிழிகள், காந்த ஆற்றல் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. காந்த இழைகளின் உராய்தலின் காரணமாக தோன்றின வெப்ப ஆற்றல் தனித்து வெளியேறின நீர்க்குமிழிகளின்குள் வெப்ப இழையாக மாறத் தொடங்குது. காந்த இழைகள் ஒளி பொருந்தியவையாக இருந்தாலுமே கூட இழைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் போதுதான் ஒளி வெளிப்படுது.
அதாவது காந்த இழைகள் தன்னோட ஆற்றல் வெளிப்படாம இயக்கம் இல்லாம இயக்கம் அற்ற நிலையில நிலைத்திருந்த போது வெப்ப இழைகளோட தோற்றத்தினால்தான் காந்த இழையோட ஒளி வெளிப்பட்டது. அதாவது வெப்ப இழைகள் உருவாகும் போதுதான் காந்த இழைகளோட இயக்கம் துவங்குது. எப்படி காந்த இழைகள் நீர்க்குமிழியை விட்டு வெளியேறுச்சோ அதே மாதிரி இப்போ நீர்க்குமிழிக்குள்ள உருவாகிட்டு இருக்க வெப்ப இழைகளும் வெளியேற தொடங்குது. வெப்ப இழைகளோட தன்மை அப்படிங்கிறது வெப்பம். காந்த இழைகள் எப்படி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி வெப்ப இழைகளை எலக்ட்ரிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் வெப்ப இழைகளோட முக்கியமான தன்மை அப்படிங்கிறது நாதம், ஓசை. வெப்ப இழைகள் வெளிவர தொடங்கினப்போ தான் நாதம் முதலாக உருவாகுது. காந்த இழைகளை எப்படி நம்ம பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வெப்ப இழைகளை ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்கிறோம். காந்த இழை முதன்மையாக தோன்றியதாக இருந்தாலும் அந்த காந்த இழையை இயக்கத்துக்கு கொண்டு வர்றது வெப்ப இழைகளோட தோற்றத்தினால்தான். ஆதிபராசக்தி அப்படின்ட்டு கேட்ட உடனே இது இந்து மதத்துல வரக்கூடிய ஒரு தெய்வம், சாமி, கடவுள், இந்த மாதிரி உருவம் அதெல்லாத்தையும் இங்க கொண்டு வராம வெட்ட வெளியில படைப்பு தருணத்துல தோன்றின ஆற்றல்களாக நம்ம பார்க்கணும். ஸோ ஆதிபராசக்தி அப்படிங்கிறது இந்த வெப்ப ஆற்றல் முதலாக தோன்றின வெப்ப ஆற்றலை குறிக்குது. வெப்ப இழைகள் தோன்றினது தான் இரண்டாவது பரிணாம வளர்ச்சி. வெப்ப இழைகள் மனிதர்களோட பெண்கள்ல இருக்கக்கூடிய சிரோனிதம், கருமுட்டை, ஓவம், எக் அந்த வடிவத்துல இருக்கும். ஸோ காந்த இழைகளை ஆணாகவும் வெப்ப இழைகளை பெண்ணாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வெட்ட வழியில மூன்றாவது பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னா திரவ பாதரச நீர்க்குமிழிகளுக்குள்ள உருவாகிற வெப்ப இழைகள் காந்த இழைகள் மாதிரியே தனித்து வெளியேறிடும். சின்ன சின்ன வெப்ப இழைகள் துகள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நீண்ட வெப்ப இழையை உருவாக்குது. இப்படி காந்த இழையும் வெப்ப இழையும் இந்த திரவ பாதரச நீர்க்குமிழியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா மிஞ்சி இருக்கக்கூடிய திரவ பாதரசம் மூன்றாவது நிலையாக தனித்து நிலைக்கிறது. உடல்ல எப்படி ரத்தம் குருதி இருக்கோ சிவப்பு கலர்ல, அதே மாதிரி வெட்ட வெளியோட அடுத்த பரிணாம வளர்ச்சியான பேரண்டத்துல நீர்த்த அல்லது திரவ பாதரசம் தூய வெண்மை நிறம் கொண்ட விண்குருதியாக நிலைக்கிறது. சோ இப்ப வெட்ட வெளியில காந்த இழைகள், வெப்ப இழைகள் மற்றும் நீர்த்த பாதரசம் இது மூன்றும் உருவாயிருக்கு. வெட்டவெளி நிலையிலிருந்து பேரண்ட நிலை எப்படி உருவாகுது அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். வெட்ட